ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிடி ஃபுட் டைரி சேனல். இந்த சேனலில் நம்ம வந்து ஹோம் மேட் ஃபுட் வந்து கடையில் நம்ம போயிட்டு vlog மாதிரியும் பண்ணி போடலாம். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏர் ஃப்ரையரில் 0 ஆயில் யூஸ் பண்ணி எப்படி பூரி மேக் பண்ணுறது, அப்புறம் அந்த பூரி கிழங்கும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு கடலப்பருப்பு இருக்குல்ல, 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த கடலப்பருப்பு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு அதை வந்து வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு கடுகு, சீரகம், பச்சை கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, நீங்கள் பூரி கிழங்கு ரொம்ப காரமாக சாப்பிட்ணுன்னு விரும்புனீங்கன்னா 3 பச்சை மிளகாய் எடுத்து அதை நீள்வாக்கில் அதை வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சோண்டு ஜிஞ்சர், இது ரெண்டுத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூரிக்கிழங்குக்கு ஆனியன் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு 2 ஆனியன் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா போட்டு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றினோன்னா அந்த ஆயிலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டுருங்க. சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கோம், வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூரிக்கிழங்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தாராளமாகவே. இப்போ பார்த்தீங்கன்னாங்களே உங்களுக்கு அந்த பூரிக்கிழங்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக பொட்டுக்கல்லையை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி லாஸ்ட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றும்போது நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கிழங்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி பூரி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மாவு பிசைகிறது. பவுல் நிறைய மாவு எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றினா போதும். மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா அது ரொம்ப மாவு இலகிரும், அப்போ பூரி வராது கரெக்டாக. கையில் ஒட்டாமல் வர அளவுக்கு மாவு பிசைங்க.
இந்த மாதிரி கையில் ஒட்டாத பதத்துக்கு வரணும். இதை ஒரு 5 மினிட்ஸ் ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக எப்படி வந்து பூரிக்கு அந்த ரவுண்ட் ஷேப் இது பண்ணுவோமோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மெலிசாக சுட்டிங்கன்னா அது சப்பாத்தி மாதிரி வரும், பூரி உப்பாது. மீடியம் சைஸில் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம இந்த பண்ண பூரியெல்லாம் ஏர் ஃப்ரையரில் தான் போட்டு ரெடி பண்ண போகிறோம். அதனால் கடாயில் ஒரு ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் பண்ண பூரியை வந்து ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஒரு உடையாத அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டுடுங்க. பார்த்து மெதுவாக பண்ணணும், வேகமாக பண்ணால் அது பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஏர் ஃப்ரையரில் 5 மினிட்ஸுக்கு 160 டிகிரியில் நம்ம மேக் பண்ணணும். பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி அழகாக பூரி வந்துடும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.